அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் வ இலா ரப்பிக ஃபர்கப், உன்னுடைய ரப்பிடத்திலேயே நீ ஆசை வை, உன்னுடைய ரப்பிடத்திலேயே நீ ஆசை வை. இந்த ஃபர்கப் இலா ரப்பிக என்றுதான் அரபு மொழியில வரும். ஆனால் இதனுடைய ஜார் மஜ்ரூர் என்பதை இலா ரப்பிக என்பதை முன்னால கொண்டு வந்தால் ரப்பிடத்தில் மட்டும். நம்ம ஏற்கனவே இய்யாக நஅபுது பார்த்தோமே, நஅபுதுக நஸ்தஈனுக என்று சொன்னால் உன்னை வணங்குகிறோம், உன்னிடம் உதவி தேடுகிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். ஹஸ்ர் என்று சொல்றது. அதே போல இது முன்னாடி வரும்போது ஹஸ்ர் என்ற உன்னுடைய ரப்பிடம் மட்டுமே நீ ஆதரவு வை, உன்னுடைய ரப்பிடம் மட்டுமே நீ தேடு, உன்னுடைய ரப்பிடம் மட்டுமே நீ ஒதுங்கு. அப்ப இது அகீதா ரீதியான மிக முக்கியமான ஒரு தர்பியாவாக இதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது. அப்ப ஒரு முஃமின் எப்போதுமே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவனுடைய எல்லா காரியம் என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தால் அல்லாஹ்ட்ட தான் ஃபர்ஸ்ட் போகணும். அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பருவத்திலிருந்து சஹாபாக்களுக்கு கொடுக்கிற பயிற்சி நான் பல தடவை நினைவூட்டியது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தன்னுடைய வாகனத்தில் பின்னாலே ஏற்றிக்கொண்டு டீச்சிங் முறை, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், சிறுவனே உனக்கு நான் சில வார்த்தைகள் கற்றுத்தர போகிறேன். அவருடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு திரும்ப சொல்கிறார்கள், யா குலாம் இதா இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். சின்ன பருவத்திலே சொல்லிக் கொடு, நீ அல்லாஹ் உனக்கு போட்டிருக்கிற சட்டங்களை நீ பேணி எடுத்து நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாரக், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை உன்னுடைய கண் முன்னால் நீ காண்பாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். வ இதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. இதுக்குரிய நியாயத்தை சொல்கிறார்கள். இஅலம் அன்னல் உம்மத லவிஜ்தமஅத், அறிந்து கொள், இந்த ஒட்டுமொத்த சமுதாயம், ஒருவர் ரெண்டு பேர் அல்ல, அல்லது தலைவர்கள் பெரியவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமும் ஓரிடத்தில் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அவர்களால் அந்த நன்மையை செய்ய முடியாது. அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அவர்களால் செய்ய முடியாது. அப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினாலே தவிர. இந்த அகீதா சிறு வயதிலிருந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்டிருந்தால், அல்லது நமக்கு சின்ன பருவத்திலிருந்து இந்த அகீதா ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்டிருந்தால், நம்ம கடைசி வரைக்கும் மற்றவர்களிடத்தில் இழிவடையக்கூடிய நிலைக்கு போக மாட்டோம், யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஃமின் லா யுதில்லு நஃப்ஸஹு, ஒரு முஃமின் தன்னை இழிவுபடுத்த மாட்டான். ஒரு முஃமின் தன்னை இழிவுபடுத்த மாட்டான். அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரையில் எப்போதும் அவன் எப்படி இருக்க வேண்டும்? கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். இந்த கண்ணியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய தர்பியாவை நிறைய கொடுத்தாங்க சஹாபா. அல் யதுல் உல்யா கைரும் மின் யதி சுஃப்லா, கீழுள்ள கையை விட மேலுள்ள கை சிறந்தது. கீழுள்ள கை என்னென்ன? வாங்குற கையை விட கொடுக்கிற கை சிறந்தது. இப்போ அடுத்தவங்களுடைய காலில் விழுறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல சஹாபாக்கள் வந்து என்ன கேட்குறாங்க, யமனுக்கு போய் வந்து, யா ரசூலல்லாஹ், யமனில் நாங்கள் போனால் அந்த மக்கள், அந்த நாட்டு தலைவர்களுக்கு காலில் விழுந்து மரியாதை செய்வதை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, உங்களுக்கும் காலில் விழுந்து நாங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று. உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதனுக்கு காலில் விழுந்து சுஜூது செய்து மரியாதை செய்ய முடியாது. அப்படி முடியும் என்றிருந்தால் மனைவிமாருக்கு நான் சொல்லியிருப்பேன், உங்களுடைய கணவன்மாருடைய காலில் விழுந்து அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எல்லாம் நீங்க முழுக்க குர்ஆன் சுன்னாவை படித்து பார்த்தால் இஸ்லாம் தரக்கூடிய தர்பியா எப்படி இருக்குன்னா, ஒரு முஸ்லிம் எப்போதும் கண்ணியமாகத்தான் வைக்க விரும்புகிறார். யார் ஒரு அரசியல்வாதிட்ட போய் கையை கட்டி நிற்கிறது, அரசியல்வாதிக்கு முன்னால காலை விழுறது, அரசியல்வாதியுடைய வாசல் படியில கிடக்கிறது, அல்லது ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போய் கெஞ்சுவது, அல்லது பிச்சை எடுப்பது,
அதில் கை நீட்டுவது, யாசகம் கேட்பது, இப்படியெல்லாம் ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எப்போதுமே அவன் ஒரு கண்ணியமானவனாகவே வர வேண்டும். அந்த பயிற்சியை தான் நம்ம எங்க பார்க்கிறோம் என்றால், ருஸ்துமுடைய சபையிலே யாரு சஹாபி ரபிஇ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு ரபிஇ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களுடைய தூதுவராக அங்க போறாங்க. போகும்போது எப்படி போறாங்க? அவங்க பெரிய ஸ்மார்ட்டான ட்ரெஸ் எல்லாம் இல்லை, நார்மலான ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போறாங்க. அவங்க போன குதிரை கூட ஒரு மெலிந்த குதிரை. அந்த மெலிந்த குதிரையில் ஏறிக்கொண்டு ருஸ்துமுடைய அந்த அரண்மனைக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள். என்றால் வாயில் காவலர்கள், செக்யூரிட்டி கார்டு அவங்கள உள்ள போக விடல. சொன்னா முஸ்லிம்களுடைய தூதர் வந்திருக்கிறேன் என்று போய் சொல்லிட்டுவாங்க. அப்ப அவர் சொல்றாரு உள்ள விடுங்க. உள்ள விடுங்கன்னு குதிரையை தான் எடுக்கிறார். அவன் சொன்னா குதிரையை வெளியே கட்டிட்டு நடந்து போங்க, நான் வர்றதாக இருந்தால் குதிரையில தான் வருவேன், இல்லைன்னா போறேன், உங்களோட தலைவர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். போய் கேட்டுட்டு வந்தால் அவர் என்ன சொன்னார்? விடுங்க. குதிரையில் ஏறி செங்கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கு. அந்த செங்கம்பளத்துல அந்த குதிரையில நிறைய, இப்ப கார்ல இருக்கிற மாதிரி குதிரையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அவங்க போன குதிரை மெலிந்த ஒரு சாதாரண குதிரை, பெரிய ஹைஃபை வெள்ள குதிரை, சோப்பு குதிரை, அந்த குதிரை இந்த குதிரையெல்லாம் கிடையாது. போய் அங்க ருஸ்தமுடைய அரண்மனையில் ஒரு தூணில் குதிரையை கட்டி விட்டு ருஸ்தம்கிட்ட போய் நிற்கிறாங்க. ருஸ்தம் கேட்கிறான், எதுக்கு வந்தீங்க? இவங்க சொன்னாங்க, வரல, அல்லாஹ் இப்தஅஸனா, அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான். லினுக்ரிஜல் இபாத மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹி வஹ்தஹு. மனிதர்களுக்கு கட்டுப்படுதல் என்ற நிலையில் இருந்தவர்களை விடுவித்து அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே கட்டுப்படக்கூடிய நிலைக்கு அவர்களை அழைத்து செல்வதற்காக அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறார். ومن ضيق الدنيا الى سعة الاخره. உலகத்தின் நெருக்கடியிலிருந்து மனிதனை விடுவித்து மறுமையின் பரந்த வழிக்கு அழைத்து செல்வதற்காக. ومن جور الاديان الى عدل الاسلام. மதங்களின் அடக்குமுறையிலிருந்து மனிதர்களை விடுவித்து இஸ்லாத்தின் நீதியின்பால் அழைத்து செல்வதற்காக எங்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். ஒரு தலைவருக்கு முன்னால், ருஸ்தம் என்றால் பாரசீகம், அவருக்கு முன்னால் போய் நின்று இப்படி பேசுற அந்த கட்சை கொடுத்தது இஸ்லாம். கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? நல்லா யோசிங்க, 3 நாள் டைம் தான் உங்களுக்கு, 3 நாட்கள் டைம் தருகிற, நல்லா யோசிச்சு முடிவு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப என்ன நடக்குது பாக்குறோமா இல்லையா? அவன் கட்சிக்கு தான் வேலை செய்யணும், போய் கை காட்டி நிற்கிறது. அது முடிஞ்ச அளவுக்கு என்ன கவரேஜ் பய போட்டோ பிடிச்சி போட்டுருவாங்க, வீடியோ பிடிச்சி போட்டுருவாங்க, பயத்துல தான் இல்லாட்டி விழுந்துருவாங்க. அப்படி போய் நிக்கிறது, கெஞ்சிறது, ஜஸ்ட் ஒரு சீட்டுக்காக. என்னால அந்த கண்ணியம் இல்லாம போயிட்டு அந்த தரபியாவில் வளரல. இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு, இதே ஸ்டைல கபருக்கு போய் தலையை முட்டு, கபரிடத்துல போய் துவா கேளு, மரணிச்சவருக்கே பயங்காட்டி காட்டி வளர்த்துட்டாங்க. இதனால அந்த இழிவு என்பது நம்முடைய சமூகத்துக்கு சாதாரணமாக போயிடுச்சு. இப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? வஇலா ரப்பிக ஃபர்ஹப். உன்னுடைய ரப்பிடம் நீ ஆசை வை, உன்னுடைய ரப்பிடம் நீ போ, உன்னுடைய ரப் உன்னை கைவிட மாட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, யா இபாதி இன்ன அவ்வலக்கும் ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும். மனிதர்களே, என்னுடைய அடியார்களே, உங்களில் ஆரம்பத்தில் இருந்தவர்கள், இறுதியாக வரப்போகிறவர்கள், ஜின்கள், மனிதர்கள் எல்லோரும் ஒரு திடலிலே ஒன்று சேர்ந்து அவர்கள் தங்களுடைய தேவைகளை என்னிடம் கேட்பார்களாக இருந்தால் ஒவ்வொருவராக அவருடைய தேவைகளை நான் நிறைவேற்றுவேன். அது என்னுடைய அதிகாரத்தில் எதையுமே குறைத்து விடாது. ஒரு ஊசிய கடல் நீரில் போட்டு எடுத்தால் தண்ணி எவ்வளவு குறையும்? எதுவும் குறையாது. அது போலதான் நீங்கள் கேட்பதை நான் தந்து கொண்டே இருப்பேன், என்னுடைய ஆட்சியில், என்னுடைய அதிகாரத்தில் எதுவுமே குறையாது என்று அல்லாஹ் சொல்வதாக நம்ம சொல்லலாம். இது ஈமான். இந்த ஈமானை நம்முடைய உள்ளத்துக்கு திரும்ப திரும்ப சொல்லி வளர்த்துட்டோம் என்றால் அதுக்கு பிறகு நம்மளை யாரும் அசைக்க முடியாது, யாருமே நம்மை இழிவுபடுத்தவும் அடிமைகளாக ஆக்கவும் முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், எப்போ ஸ்கூல்ல போனாலும் ஸ்மார்ட், காலேஜ்ல போனாலும் ஸ்மார்ட், பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் ஸ்மார்ட், சட்டசபைக்கு போனாலும் ஸ்மார்ட், எந்த இடத்துக்கு போனாலும் அந்த முஸ்லிம்
ஸ்மார்ட்டாகவே கண்ணியமானவராகவே இருப்பார். என்ன தேவை? வைலா ரப்பிக ஃபர்கா. உண்மையிலே இந்த சூரா மிக முக்கியமான ஒரு சூறாவாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நியமத்துகளை இது சொல்லி காட்டினாலும் அதன் ஊடாக முஸ்லிம் உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா நிறைய படிப்பினைகளை இந்த சூறாவிலே வைத்திருக்கிறார். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த சூறாவை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.